முதல் விஷயம் என்னன்றா அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்கிறது. நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, தொழுது முடிஞ்சோடனே யா அல்லாஹ் எனக்கு வீடு தந்துரு, யா அல்லாஹ் எனக்கு காரத்தா, யா அல்லாஹ் எனக்கு சுகத்தா இப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். துஆ செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா? தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க. திருமறை குர்ஆன் சொல்லுது, அவர்கள் துஆ செய்வார்கள், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். என்ன துஆவா? அப்படி துஆ கேட்டியடா நரகத்துக்கு போறது? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், என்ன ஃபவைலுல் முஸல்லீன், தொழுபவனுக்கு கேடுதான். ஆனா தொழுவனுக்கு கேடு. அல்லதீனஹும் மன் ஸலாத்திஹிம் சாவுன் அல்லதீனஹும் யுராவுன், அவன் பிறருக்கு காண்பிக்க தொழுகிறான், நாலு பேர் பார்க்கறான் தொழுகிறான், அது மாதிரி பொடுபோக்கா தொழுகிறான், அவன் தொழுகி ரிசல்ட் இல்ல, நரகம் தான். அத மாதிரி துஆ கேட்கிறவனுக்கு நரகமா? சூரத்துல் பக்கரா 200வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுண்டா, வமினன் நாஸி மையகூலு, மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், வமினன் என்ன செய்றார்களா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல நலவை தந்திரு யா அல்லாஹ்னு கேட்கிறார்கள். வமின் அவர்களுக்கு வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், மறுமையில் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கோபப்படுறானா? அப்படி கேட்றாதீங்க. துஆ கேட்கிற நேரம் யா அல்லாஹ் எனக்கு இதை தந்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நோயை சுமாக்கிறியா அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ் கோபப்படுறான். நிறைய பேர் தெரியாம ஒரு துஆ ரிஜெக்ட் ஆகுது. எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்னா, உங்க துஆல எது மென்ஷன் ஆகணுமா? அல்லாஹ் சொல்றான், வமினன் நாஸி மையகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவிடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் அழகானவையும் மறுமையில் அழகானவையும் தந்திரு யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்திரு யா அல்லாஹ்னு கேட்கிறார்களே. உலாயிக அலைஹிம் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்ததில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆனா கேட்பான் பாருங்க, உலகம் மட்டும்தான் யா அல்லாஹ், இந்த உலகத்துல எல்லாத்தையும் தந்திரு யா அல்லாஹ். நிறைய பேர் அவசரத்துல கேட்டுட்டு போயிரும், யா அல்லாஹ் பொண்டாட்டிக்கு சோமில சோமாக்கிறியா அல்லாஹ் வாஹிரதவான் அந்த முடிச்சிட்டு போயிரும். இவன் நிறைய பேர் முடிக்கிறான் பாருங்க. அந்த துஆ ஒரேடி ரிஜெக்ட் மட்டும் இல்ல, உலகத்தை மட்டும் நீ கேட்ட என்பதனால மறுமையில் அல்லாஹ் கேட்கல, மறுமையை நீ கேட்கல, கோபப்படுறான். இவ்வளவு மறுமையில் இவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறேன், அதுல பெரிய ஊடு வச்சிருக்கிறேன், வாசல் வச்சிருக்கிறேன், அங்க நிறைய காணி பூமி வச்சிருக்கிறேன், அதை நீ கேட்கல பாரு, உன் துஆ எனக்கு தேவையில்லை. இப்படி கையேந்தாத. வமாலு இவ்வளவு காரமான வார்த்தைண்டா, வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், மறுமையில ஒண்ணும் கெட்டு வராது. நீ கேட்கல தானே, என்னட்ட ஒண்ணும் தர மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களே, தயவு செய்து புரியணும். துஆ கேட்கிற நேரம் அல்லாஹ் எதுக்கு ஆசியாவை விரும்பின, ஆசியா நல்ல வேண்டாம், உலகத்துக்கே முன்மாதிரி என்றா. இது கால திம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்ன கேட்டா தெரியுமா? ரப்பி புனிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் வீடு ஒன்று தாண்டி கேட்கல. அந்த துஆல என்னையா, உன் இடத்துல வீடு தாயா அல்லாஹ், சுவர்க்கத்துல வீடு வேணும். ரப்பி புனிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்துல உனக்கென்று ஒரு இடம், உனக்கு நெருக்கமா இருக்கும் பாரு ஒரு இடம், அங்க வீடு தாயா அல்லாஹ். இந்த பிறவன் சொத்து செல்வம் ஒண்ணு வேணாம். இந்த துஆ இவ்வளவு நம்பிக்கையா கேட்டா பாருங்க, அதுக்குதான் அல்லாஹ் மதிப்பு கொடுப்பான். உங்களுக்கு துஆ அங்கீகரிக்கப்படணும்டா, பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னண்டா, அந்த துஆல மறுமை மென்ஷன் ஆக்கப்படணும். அல்லாஹ்விடம் நரகத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும், சுவர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும். அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உலகத்தையும் மறுமை ரெண்டையும் சேர்த்து துஆ கேட்பார்கள் என்ற ஹதீஸ்கள் ஏராளம் வருகிறது. அன்பு சகோதரர்களே, அடுத்தது என்ன? திருமதியில ஒரு ரிவாயத்து வருவது. ஒரு தோழர் வர்றாரு, முடிஞ்ச அல்லாஹ் தொழுது முடிஞ்சிட்டு உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாரு. எப்படி துஆ கேட்கிறாரு? அல்லாஹ் புகழவும் இல்ல, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லவும் இல்ல, யா அல்லாஹ்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரப்படாதே, இப்படி துஆ கேட்காதே, முதல்ல அல்லாஹ் புகழு, ஒரு ரப்ப புகழு, இரண்டாவது என் மீது ஸலவாத் சொல்லி, அப்புறம் துஆ கேளு, அல்லாஹ் அங்கீகரிப்பான். அவசரப்பட்டு போயிடாதீங்க. துஆ கேட்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. எடுத்து எடுப்பிலே அல்லாஹ் அப்படின்னு கேட்க கூடாதா? அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும். எப்படி போடணுமா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 205 அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு கூப்பிடுப்பா. அல்லாஹ்க்கு அழகான பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. அல்லாஹ்னு கூப்பிடுறோமே, சிலவனுக்கு அதுலயும் வஸ்வாஸ், அல்லாஹ்னு கூப்பிட சரியா? என்ன ஒரு ஆளையே முன்னாடி 4 பட்டம் பின்னாடி 5 பட்டம் போடுறோமே, அல்லாஹ் சேரண்டெல்லாம் கூப்பிடணுமா? ஏன்னா என்ன சப்ஜெக்ட்ண்டா, நிறைய குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, நீங்க நின்றுட்டு அல்லாஹ் கூப்பிடலாம், உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம், படுத்துட்டும் கூப்பிடலாம்.
ஒரு சிலர் சொல்ல இல்ல இல்ல கிப்லா முன்னோக்கணும் சரியா உது எடுக்கணும் அப்படிதான் துவா கேட்கணும் அப்படிதான் கேட்காதீங்க. அப்படி எந்த சட்டமும் இல்ல. அல்லாஹ் சொல்றான் உனக்கு விரும்பின நேரம் கேளு, விரும்பின விதத்துல கேளு. ஆனா எப்படி கேட்கணும்? என்னுடைய பேர்களை சொல்லு, என் பண்பு சொல்லு, அஸ்மாவ சிபத்து சொல்லு. ரஹ்மான் யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், நீ ரஸாக் யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் எனக்கு தர்றவே. ஒரு அணையாட கூட இல்லாம பிறந்த எனக்கு, ஒரு துண்டு புடவை இல்லாம பிறந்த எனக்கு இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற ஆடையெல்லாம் நீ தந்தது யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், உன்கிட்ட கையேந்தி நிக்கிறேன். இப்படி கேட்கணுமா? அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் பேரையும் பண்பையும் முன்னாடி வைக்கணுமா? இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கே ஒரு ஆறுதல் வரும். நீங்க ஒரு ஆளை போய் கேட்கிற நேரம் உதவி கேட்க போறீங்க, யார்கிட்ட போய் கேட்பீங்க? யாரு தருவாரு அவர்கிட்ட போய் கேட்பீங்க. அவர் தருவாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 4 இடத்துல கொடுத்திருப்பாரு. அது உங்களுக்கு ஞாபகம் வந்தா போய் கேட்பீங்க. நீங்க கேட்கிற துவால உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நீங்க கேட்கிறவன் யாருன்னு நீங்க புரியணும். உங்க வாயாலே சொல்லி பாருங்க, உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் கேட்கறது சரியான இடத்துல தான். யாரெல்லாம் உன்னை தவிர வேற யார்ட்டையும் நீ தரமாட்டான், யார்ட்டையும் கேட்க முடியாது. யாரெல்லாம் உனக்கு தான் யாரெல்லாம் கேட்கணும். இப்படி கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுங்க. இது திருமதியுடைய ஹதீஸ். இத ரெண்டையும் முன்னாடி போடுங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த நபியும் இப்படிதான் துவா கேட்டாங்க. எடுத்தெடுப்புலே கூட தான் கேட்கல, வாசல தான் கேட்கல. இன்னும் சொல்ல போனா அந்த கேட்கிற மெத்தட நீங்க பார்க்கலாம். ஆத நபி கேட்கிறாரு. ஆத நபி அல்லாஹ் என்ன பண்றான்? நிர்வாணமாக்குறான். நிர்வாணமாக்க நாங்க எப்படி துவா கேட்போம்? யா அல்லாஹ் உடுப்பு தந்திரியா அல்லாஹ், முதல்ல அதை செய்ய அல்லாஹ், அப்புறமேல மத்தெல்லாம் பார்ப்போம். இதானே ஆதன் நபி உடுப்பு கேட்கல, நிர்வாணமாக்கப்பட்ட உடனே வெக்க வருது அவருக்கு. அவர் என்ன கேட்டாரு? ரப்பனா லம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எனக்கு நான் அநியாயம் பண்ணி போட்டேன் யா அல்லாஹ், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ என்ன மன்னிக்காட்டி, நீ எனக்கு அருள் புரியாட்டி, லனகூனன்ன மினல் காசிரீன், யா அல்லாஹ் நான் நஷ்டம் அடைஞ்சு போயிருவேன் யா அல்லாஹ். எக்சுவல் சட்டை கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாரு. அல்லாஹ் மட்டும் இதை அங்கீகரிக்கலன்னு வைங்க, அப்புறமேல லோஸ்டா போயிருவோம். எக்சுவலான சட்டம் முன்னாடி வைக்கணுமா? உடுப்பதான அவர் கேட்கல, நான் எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். அடுத்த சாப்டர் என்னண்டா, நீங்க செய்யற பிள்ளைய அப்படி ஒப்புக்கொள்ளணும். யாரெல்லாம் நான் அநியாயக்காரன் தான், நான் பொய்க்காரன் தான், பொய் சொல்லிட்டேன் யாரெல்லாம், அதை பார்த்துட்டேன் யாரெல்லாம் என்று சொல்லி, நீங்க சொன்னது சொல்லி செஞ்சதை சொல்லி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது என்ன? இந்த துவால நீதி முக்கியம், நியாயம் முக்கியம். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர்கிட்ட சொல்லி துவா கேட்க வைப்போம், அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான் தானே. இல்ல, இந்த துவா விஷயத்துல எந்த ஆள்கிட்ட நீங்க சொல்ல தேவையில்லை. எந்த அளவுக்குண்டா சுப்ஹானல்லாஹ், நபி துவாவை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்றான். நேத்து வரைக்கும் இஸ்லாமுக்கு துரோகி அனுப்பானே அவன் துவாவை அல்லாஹ் ஏத்துக்கொள்றான். அது எங்க? யூனுஸ் நபி வரலாறு. யூனுஸ் நபி என்ன பண்றாரு? யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு எல்லாம் அழைப்பி விடுத்துட்டேன், இவங்க கேட்கிற பாடி இல்ல, நீனே பாத்துறியா அல்லாஹ். இது சாதாரணமா எல்லா நபியும் சொல்லுவாங்க. நூஹ் நபி என்ன செய்யறாரு? இன்னி தாவத்து கௌமி லைல வ நஹாரா வலா யஸிதுஹும் துஆ இல்லா ஃபிராரா. யா அல்லாஹ் இவங்களை கூப்பிடுறேன் யா அல்லாஹ், இரவு பார்க்கல, நைட்டு பார்க்கல, பகல் பார்க்கல, அம்பிட்டு பேரும் கூப்பிடுறேன், என்ன கண்ட ஓடுறான் யா அல்லாஹ், கண்ட உடனே ஓடுறான், நீதான் பார்க்கணும் யா அல்லாஹ் என்று நூஹ் நபி மெசேஜ் வைக்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படின்னு அழிக்கிற நூஹ்ன்றான். இத மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருண்டா, அல்லாஹ்ட்ட சொல்ற, யா அல்லாஹ் பாரு யா அல்லாஹ், இவ்வளவு சொல்லி போட்ட யா அல்லாஹ். என்ன ஆச்சரியம் நடக்குது? யூனுஸ் நபி மெசேஜ் வைக்க அல்லாஹ் உடனே யூனுஸ் நபிக்கு ரைட், ஓகே, சமுதாயத்தை அழிக்கிறானே அதை நான் பாக்குறேன் மாதிரி அல்லாஹ் யூனுஸ் நபி அனுப்புறான் போல வேற ஊருக்கு. சாதாரணமா ஒரு பேச்சுக்கு, உண்மையில ஒரு பேச்சுக்கு தியாரிய அல்லாஹ் அழிக்க போறான்னு வைங்க. இங்க ஒரு நபி இருந்தா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உடனே கலைக்கடி இன்னைக்கு போயிருப்பா, அல்லது நிட்டம்புக்கு போயிரு, அடுத்த ஊருக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். லூத் நபி அல்லாஹ் அழிக்க போறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மலக்கு அனுப்பி போட்டு பின்னுக்கு பார்க்க கூடாது, இரவுல ஒரு பகுதியில உடனே இரவாயிட்டு உடனே பின்னுக்கு பார்க்க கூடாது, தாறுமாற பெரட்ட போறோம். அப்படியே ஜோர்டான்ல அம்மா இடம் பூமியை தலைக்கீழ ஆலியா சாப்பிலா ரெண்டு அப்படி பெரட்ட போயிருவோம். பின்னாடி பார்க்க 50 பேரும் போகணும். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி போட்டு மலக்குகள் கேட்கிறாங்க, அலைஸ சுபஹு பிகரீப், இன்னும் மௌஇதக்கும் சுபஹ், அவங்களை அழிக்கிற நேரம், பூமியை பெரட்ட போறோமே அது சுபகு நேரம் தான். லூத் சுபகு நெருக்கம் இல்லையா, நெருங்குற மாதிரி இல்லையா, போங்க மெசேஜ் வருவது. இப்படி அல்லாஹ் கேட்கிறான். அத மாதிரி உடனே அனுப்பிடுவான். இவர் என்ன பண்றாரு? வேற ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன். போய் ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு திருந்தின சமுதாயம் யூனுஸ் நபி சமுதாயம் தான்.
என்னன்னு அல்லாஹ் சொல்லல.